Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு ரவா உப்புமா உதிரியா நல்லா சாப்பிடுற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா உப்புமா இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தா வீட்ல இருக்கறவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இல்லனா ரவா உப்புமாவே செய்யாதீங்க. வீட்ல இருக்கறவங்க ரொம்ப பாவம். ஒரு சிலர் நல்லா கெட்டியா செய்வாங்க. அப்படி இல்லாம நல்லா உதிரியா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு pan அடுப்புல வச்சிட்டு 1 கப் அளவுக்கு ரவை உப்புமா ரவை எடுத்துர்க்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சமைக்கிற தேங்காய் எண்ணெய். இது அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரவை வந்து உதிரியாக ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த ரவையை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரவையோட நிறம் லைட்டாக மாறணும், நல்லா வாசனையாக இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வறுத்த ரவையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா லைட்டாக கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதாவது ஒன்று விட்டுக்கலாம். ஆனால் வறுக்கும்போது தேங்காய் எண்ணெய் தான் விடணும். இந்த ஆயில் கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனோட கம்மியாக கடுகு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பருப்போட நிறம் மாறினோடனே 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். 1 கப் ரவைன்றதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ரவை உப்புமாவுக்கு வெங்காயம் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் அங்கங்கே வாயில் கடிப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு அரைப்பாகம் வதங்கினோடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சோட ஃப்ளேவர்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரவை உப்புமா சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு வறுத்த ரவையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா ரவை உப்புமா கட்டாயம் இதே போல் செய்யுங்க. நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1.5 கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்போ தான் உப்புமா வந்து நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. தண்ணி சேர்த்துட்டு அனல் வந்து ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. தண்ணி இந்த அளவு போதும், எக்ஸ்ட்ரா சேர்த்துட வேணாம். இப்போது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஏற்கனவே ரவையை நம்ம வறுத்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். நல்லா உதிரியான ரவை உப்புமா தயாராகிடும். இதுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரவை உப்புமா பிடிக்கலன்னா செய்யாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்திலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரவை உப்புமா உதிரியான ரவை உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.